அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போற டாபிக் HCF அண்ட் LCM. ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸோட PDF என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணிடுவாங்க. நீ டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, செஷனை மட்டும் என்ன பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, P மற்றும் Q இன் மீப்பெரு பகுவத்தி X மற்றும் Q ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னது, XY எனில் P மற்றும் Q இன் LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ HCF ஆஃப் P and Q என்னது, X. அப்போ HCF எவ்வளவு, எனக்கு X அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அந்த ரெண்டு வேரியபிள் என்னது, எனக்கு PQ. இதில் Q ஓட வேல்யூ கொடுத்துட்றாங்க. என்னவா, Q ஈக்குவல் டு XY அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? ஓகே, நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். சரியா? எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், LCM இன்ட்டு HCFக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ஒரு நம்பர் என்னது P, இன்னொரு நம்பர் வேல்யூ கொடுத்துட்டாங்க XY. ஓகேவா? வேற என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு HCF கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ என்னது X அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ LCM தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அப்போ LCM ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், ஆன்சர் PY அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க, HXY அதோட HCF. ஓகேவா? XYன்னு ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு. இதோட வேல்யூ என்னவா, HCF வந்து, இதோட HCF வந்து எனக்கு 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து இதோட LCM. ஓகேவா? LCM ஆஃப் XY எவ்வளவு, 9696. இதுல இந்த Xோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னவா, 96 அப்படின்னு கொடுத்துட்டு Y என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ போன கொஸ்டினுக்கு பார்த்தா அதே ஃபார்முலா தான். என்னது, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பர் என்னது 96, ஒய்யோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? HCF எது 4 இன்ட்டு LCM 9696. ஓகேவா? இப்போ இந்த 96 வச்சு இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். கேன்சல் பண்ணுங்க, இது 1 டைம்ஸ், ரிமைனிங் 0 தான் இருக்கும். அப்போ இது ஒரு 1 டைம்ஸ். அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 101 வரும். அப்போ 4 இன்ட்டு 104, 101 என்னது, எனக்கு 404 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த HCF ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அண்ட் இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க, பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட ரெண்டோட HCF என்ன கொடுத்துருக்காங்க, x² + 5x + 7 ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தென் தேர் LCM இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இரண்டு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை f of x ஃபங்க்ஷன் எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். இதை என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு g of x அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ஓகே, அப்படின்னு வச்சுட்டு இதோட HCF இது. அப்போ HCF என்னது, HCF x² + 5x + 7. சரியா? ஓகே, நம்ம ப்ராடக்டா டூ நம்பர்ஸ்க்கு அதே லாஜிக் தான். அதே இது எப்படி வரும், இது பல்லுறுப்புக்கோவை கொடுத்ததுனால எனக்கு f of x இன்ட்டு g of x இதோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், HCF இன்ட்டு LCMக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் f of x கொடுத்துட்டாங்க, g of x வேல்யூ கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. கொடுத்து என்ன கேட்குறாங்க, LCM என்னன்னு கேட்குறாங்க. அப்போ LCM மட்டும் இங்கே வச்சுட்டா எனக்கு என்ன வரும், f of x இன்ட்டு g of x டிவைடட் பை HCF அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அப்போ பாருங்க, எனக்கு ஆப்ஷன்லாம் பாருங்க, எல்லாத்துலேயும் இந்த g of x ஓட வேல்யூ அப்படியே இருக்கு. ஓகேவா? இங்கே நம்ம g of x எடுத்துகிற வேல்யூ என்னது, அது அப்படியே இருக்கு. அப்போ இதை டச் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? அப்போ இந்த f of x-ஐ நான் HCF ஆல டிவைட் பண்ணா கிடைச்சிரும், எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ எழுதுங்க, என்ன வரும், எனக்கு f of x என்னது, f of x ஓட வேல்யூ x⁴ plus 3x³ plus 5x² plus 26x plus 56.
HCF ஓட வேல்யூ x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே x பவர் 4 இருக்கு, இங்கே x ஸ்கொயர் இருக்கு. அப்போ இங்கே x ஸ்கொயர்னு வச்சாதான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு x பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? x ஸ்கொயர் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 5x கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? பிளஸ் 7x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். தென் என்ன பண்ணுவோம், லாங் டிவிஷனில் சைனை சேஞ்ச் பண்ணுவோம். சைனை சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 2x கியூப் அப்படின்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பிளஸ் 26 கீழே இறக்குங்க, 26x. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ என்ன வேணும், மைனஸ் 2x கியூப் வரணும். இங்கே என்ன இருக்கு, மைனஸ் 2x அப்படின்னு வச்சாதான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு மைனஸ் 2x கியூப் அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே. அப்போ மைனஸ் 2x வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 10x ஸ்கொயர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14x அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு 8x ஸ்கொயர், இது என்ன வரும், எனக்கு என்ன வருது, 40x அப்படின்னு கிடைக்கும். சரியா? தென் என்ன பண்ணுங்க, இந்த 50x 56 அப்படியே கீழே கொண்டு வாங்க. ஓகேவா? தென் நம்மளுக்கு 8x ஸ்கொயர் வரணும். அப்போ இங்கே x ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், பிளஸ் 8ஆல மல்டிப்ளை பண்ணுறேன், 8x ஸ்கொயர், அப்புறம் எனக்கு 40x, 8 + 7 56 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆயிரும், எல்லாம் கேன்சல் ஆகி 0 வந்துடும். ஓகேவா? அப்போ என்னது, நம்மளுக்கு ஒரு பல்லுறுப்புக்கோவைய அதை என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு HCML மீபோவால டிவைட் பண்றோம். கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, வேல்யூ நம்மளுக்கு LCM கிடைக்கும். நம்மளுக்கு g(x) வேல்யூ அப்படியே வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால என்னது, நம்மளுக்கு இதுதான் என்னது, இதோட ஃபேக்டர். அப்போ என்னது ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. The LCM of two numbers is 432 and their HCF is 36. If one of the number is 108, then other number is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இரு எண்களின் மீபோவா. ஓகேவா? அப்போ LCM வந்து 432, HCF எவ்வளவு, HCF 36. அதில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, நம்பர் என்னது 108. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ இன்னொரு நம்பர் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இன்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ இதை வச்சு கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ். அப்போ 4 × 36, 2 × 36 72. அப்போ என்ன வரும், எனக்கு 144 அப்படின்னு கிடைக்கும். சரி, அப்போ இன்னொரு நம்பர் என்னது 144. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. சரியா? ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறேன். சரியா? இப்படி நம்பரும் வேரியபிளும் மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பர்லாம் எடுத்து தனியாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ பாருங்க 25, 100, 125. அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தா என்ன வரும், 25, 100, 125. அப்போ 25 வச்சு பண்ணா 1, 4, 5. இப்போ ஃபர்தர் என்னது காமன் டிவைசர் கிடையாது, அதில் ஹெச்சிஎஃப் என்னது 25. அப்போ நம்பர்ஸுக்கு 25 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? தென் இந்த வேரியபிள்ஸ் என்ன பண்ணுவோம், ஏ எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பார்க்கணும். சரியா? 3லேயும் ஹெச்சிஎஃப்ங்கிறது காமனாக எல்லாத்துலையும் இருக்கணும். அப்போ ஏங்கிறது எல்லாத்துலையும் இருக்கு. அது போக பவரில் நம்மளுக்கு சின்னதாக இருக்கணும். இங்கே ஏ இருக்கு, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கு, அங்கே ஏ இருக்கு. அப்போ பவரில் சின்னது என்னது ஏ. தென் பி இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பாருங்க, எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்போ b⁻3, b⁻1, p⁻1. அப்போ என்னது p⁻1. இதுக்கு லெஸ் பவர் தான் எடுக்கணும். சரியா? அடுத்து சி எல்லாத்துலையும் இருக்கு, அப்போ பவர் 1. சரியா? அப்போ ஆன்சர் என்னது 25 ABC அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 825 சென்டிமீட்டர், 675 சென்டிமீட்டர், 450 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அறையின் 3 பரிமாணம் துல்லியம் அளக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம். சரியா? தமிழ்ல என்னது, இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த லாங்கஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி லாங்கஸ்ட்
லார்ஜஸ்ட், கிரேட்டஸ்ட், ஓகேவா, இல்ல ஹையஸ்ட், இந்த மாதிரி வார்த்தை, ஓகேவா. இந்த பெரிய அப்படிங்கிறத மீன் பண்ற மாதிரி வர்ற வார்த்தைகள்லாம் என்ன பண்ணோம், HCF. இந்த மாதிரி கொஸ்டின் வார்த்தைகள் வந்துச்சுன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது, HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த 825, 675, 450 இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம், நம்ம HCF கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்போ 25ல் பண்ணலாமா? பாருங்க என்ன வரும், இது ஒரு 3 டைம்ஸ், ஓகே, இது ஒரு 3 டைம்ஸ். சரியா? ஓகே, இங்க இது ஒரு 2 டைம்ஸ், இது ஒரு என்ன வரும், எனக்கு 20 பண்ணா ஒரு 7 டைம்ஸ். சரியா? அடுத்து இது ஒரு 1 டைம், ஓகே, ரிமைனிங் ஒரு 20, அப்போ இது ஒரு 8 டைம்ஸ். சரியா? தென் 3 டேபிள் பண்ணுங்க. 3 டேபிள் பண்ணா எனக்கு இது 11, இது 9, இது 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர் எதுவும் கிடையாது. சரியா? அப்போ என்னது, இதுதான் HCF. 25 × 3 75 தான் என்னது இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? அப்போ ஹையஸ்ட் காமன், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன அர்த்தம், GCD. GCD என்னது, எனக்கு HCF இன்னொரு பேர் தான் என்னது GCD. அப்போ என்ன HCF கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்பருக்கு கண்டுபிடிக்கிறேன் 21, 35. அப்போ இதுக்கு HCF என்ன, ஓகேவா? அப்போ 3ல் போட்டால் இது 7, இல்லை 7ல் போட்டால் இது 3, வேற என்ன கிடைக்கும், இது 5 அப்படின்னு கிடைக்கும். சரியா? வேற காமன் ஃபேக்டர் இருக்கா, இல்லை. சரியா? அப்போ HCF என்னது 7. வேற இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு, இங்க x⁻2, இங்க x. ஓகேவா? அப்போ HCF GCDல என்ன பண்ணணும், பவர்ல லோவா எது இருக்கோ அதை எழுதணும். LCMல பவர்ல எது ஹையஸ்டா இருக்கோ அதை எழுதணும். சரியா? அப்போ பவர்ல லோவா இருக்கிறது x. 2, இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. அப்போ y எடுத்துக்கலாம். அப்போ இங்க y⁻1, இங்க y⁻2. நம்மளுக்கு என்ன பண்ணணும், லோவா இருக்க தான் எழுதணும். சரியா? அப்போ ஆன்சர் 7xy. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. சரியா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே கான்செப்ட் தான் நம்ம பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ஸுக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்போ என்ன பண்ண போறோம், 25, 35, 45. 5 டேபிளில் போட்டால் 5, 7, 9. வேற காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ என்னது, HCF வந்து 5. அப்புறம் பாருங்க B இருக்கு, B இங்க B இல்லை. சரியா? அப்போ 3லையும் காமனா இருந்தா தான் எழுதணும், அந்த வேரியபிள் நம்ம எழுதணும். அப்போ நம்ம B எழுத முடியாது. அடுத்து C பாருங்க, C இங்கேயும் C இருக்கு, இங்கேயும் C இருக்கு. ஓகேவா? 3லையும் இருக்கு. இது 3லையும் இருந்தா என்ன பண்ணணும், எதுல பவர் லோவா இருக்கோ அதான் நம்ம எழுத போறோம். இங்க C பவர்ல 4, இங்க C பவர்ல 5, இங்க C பவர்ல 3. அப்போ லோ இது இது. ஓகேவா? அப்ப D இங்க இருக்குது, D என்ன இல்லை, இங்க இல்லை. அப்ப எழுத வேண்டாம். அப்போ இதோட HCF என்னது, இந்த 5C பவர் என்னது, 5C பவர்ல 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9. If m equal to 2/5 × 3/7 × 5/10 and n-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு find the HCF of m and n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ என்ன எழுதுவோம், இது m, இது n. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, மீ போ வா கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க 2 ரெண்டு இதுலையும் இருக்கு. அப்போ 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க பவர்ல 5, இங்க பவர்ல 7. நம்ம HCF என்ன பண்ணணும், பவர்ல எது லோவா இருக்கோ அதை எழுதணும். இன்ட்டு 3 ரெண்டு பக்கமும் இருக்கா, இருக்கு. பவர்ல இங்க 7, அங்க 8. அப்ப 7 எடுத்துக்கணும். 5 இங்க இருக்குது, இங்க இருக்கா, இல்ல. அப்ப அதை எடுக்கக்கூடாது. 7 அங்க இருக்கு, இங்க இல்ல. அப்போ ரெண்டுலயும் காமனா இருக்குது இதுதான். சரியா? அது போக பவர்ல லோ எழுதணும். அப்ப ஆன்சர் 2/5 × 3/7. Question number 10.
ஓகேவா? ஃபைண்ட் த ஜிசிடி அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், நம்மளுக்கு ஒரு ட்ரைனாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து என்ன கொடுக்காங்க, இதோட ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்க. நம்மளுக்கு ஓகே, எல்லாத்துலேயும் இந்த டேர்ம் என்ன இருக்கு, காமனாக இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ பாருங்க, இது எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1, இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன். சரியா? ஓகே. அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கு. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? அப்போ இது எப்படி எழுத, அந்த ஃபார்முலா எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஃபர்தரா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படி எழுதலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். இதை இதே ஃபார்முலா அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? அப்போ இதோட 3 ஃபேக்டர் என்ன கிடைக்கும், எனக்கு அந்த எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1 ஃபேக்டர்ஸ் என்னது, மைனஸ் 1 ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இது 3 தான் என்னது, இந்த டேர்மோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், குரூப் ஃபேக்டரேஷன் பண்ணுங்க. எப்படி பண்றது, எக்ஸ் கியூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1. சரியா? எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியிடுங்க, வெளியே எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இங்கே மைனஸ் 1 வெளியெடுத்தா, சரியா, வேற என்ன கிடைக்குது, எனக்கு மைனஸ் 1 வெளியெடுத்தா, இல்லை மைனஸ் 1 வேண்டாம், ப்ளஸ் 1 எடுங்க, ப்ளஸ் 1 வெளியெடுத்தா எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? 2 காமன் டேர்ம் வர மாதிரி குரூப் ஃபேக்டரேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்ன வரும், எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ லாஸ்ட் என்ன பண்ணணும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரியா? ஓகே, என்னது இந்த இது. ஓகே, அப்போ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, ஓ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சரி, அப்போ என்னது இருக்கு, அப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஓகே, அப்போ நான் எக்ஸோட வேல்யூ இதை எடுக்கிறேன், எக்ஸ் மைனஸ் 1 இல்லை எக்ஸ் பிளஸ் 1. சரியா? இது லாங் டிவிஷன் மெத்தடில் பாருங்க, எனக்கு என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் பவர்ல 5 மைனஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு. சரியா? அப்போ இதை பாருங்க, இதில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் பவர் 4 வெளியே எடுக்கிறேன். சரியா? எக்ஸ் பவர் 4 வெளியே எடுத்தா இது எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வரும். சரியா? இதில் நான் மைனஸ் 1 வெளியே எடுக்கிறேன், அப்போ எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வரும். சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. சரியா? ஓகே, அப்போ நம்ம 3 டேர்ம் என்ன பண்ணிட்டோம், ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். இதை என்ன பண்ணலாம், இதோட ஆன்சர் தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், எது இது. சரியா? அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், இதுக்கு பதிலாக இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கலாம் இதுக்கு பதிலாக. சரியா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எல்லா இடத்துலையும் இருக்குதா, ஆமாம் இருக்குது. சரியா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எல்லா இடத்துலையும் இருக்கு. எக்ஸ் பிளஸ் 1 எல்லா இடத்துலையும் இருக்குதா, இங்கே இல்லை. சரியா? இது ஃபர்ஸ்ட் இதோடது, இது ரெண்டாவதோடது, இது மூணாவதோட இது. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 காமனாக இல்லை. வேற என்ன இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. சரியா? வேற இங்கே என்ன இருக்குது, எனக்கு இந்த ஃபேக்டர் இங்கே வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1, இங்கே ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இங்கேயும் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 பவரில் 2 வரும். நம்மளுக்கு லோவாக எதுக்கோ அதுதான் எழுத போகிறோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 1, இங்கே எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? இங்கே எக்ஸ் மைனஸ் 1, இங்கே எக்ஸ் மைனஸ் 1, இங்கே எக்ஸ் மைனஸ் பவரில் 2. அப்போ காமனாக எது எழுதுவோம், எக்ஸ் மைனஸ் 1. பவரில் எது லோவாக இருக்கோ அதை எழுதுவோம். சரியா? அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11. ஃபைண்ட் த ஜிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? x பவர் 4 மைனஸ் 1 அடுத்து ஒரு கொடுத்துருக்காங்க x பவர் 4 பிளஸ் 5x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை இப்போ தான் பார்த்தோம் ஃபேக்டரைஸ் பண்ணுறது. என்ன வந்துச்சு நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு நம்மளுக்கு x ஸ்கொயர் பிளஸ் 1 x பிளஸ் 1 x மைனஸ் 1 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? அப்போ அதை ஃபேக்டரைஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? நம்மளுக்கு குரூப் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுமா? குரூப் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் நம்மளுக்கு காமனாக எதையும் வெளியே எடுக்க முடியாது. சரியா? அப்போ காமனாக முடியல அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்? லாங் டிவிஷன் மெத்தட் போட போகிறேன். ஓகேவா? லாங் டிவிஷன் போடலாமா? எனக்கு இங்கே என்ன இருக்குது? ஓகே, இங்கே ஒரு பைனாமிக்கல் ஈக்குவன்ஸ் தான் இருக்குது. அப்போ பைனாமிக்கல் இருந்துச்சுன்னா நான் சிந்தட்டிக் டிவிஷன் போடுறேன். அப்போ சிந்தட்டிக் டிவிஷன் போடுறேன் பாருங்கள். எனக்கு எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? ஓகேவா? எக்ஸ் பிளஸ் 1 காமனாக இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது சிந்தட்டிக் டிவிஷன் எப்படி போடலாம்? அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணுங்க. இது 1 5 பிளஸ் 6 வேற என்ன வருது? எனக்கு இது ஒரு 11. சரியா? அப்போ பிளஸ் 11 வருது. இங்கே மைனஸ் 5 மைனஸ் 6. ஓகேவா? அப்போ கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணால் 0 வருது. ஓகேவா? அப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் போட போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு இங்கே x மைனஸ் 1 இருக்கு. நான் எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? ஃபேக்டர் என்னவா இருக்கும்? ஃபேக்டர் x மைனஸ் 1 இருக்கும். சரியா? ஓகே, அப்போ நான் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சிந்தட்டிக் டிவிஷனில் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட்லாம் அப்படி எழுதும், கெழுவு அப்படியே எழுதும். இங்கே 1 அடுத்து ப்ளஸ் 5 மைனஸ் 5 ப்ளஸ் 5 மைனஸ் 6 கெழுவெல்லாம் எழுதிட்டேன். சரியா? என்ன வரும்? எனக்கு கெழுவை எழுதுனா இது வருது. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூ அப்படியே கீழே இறக்கிடுவோம். அப்போ 1 × 1 1. அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 6 + 6 ஆட் பண்ணால் எனக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். 1 × 1 அப்புறம் எனக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஆட் பண்ணால் 6 1 × 6 6. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் +6 இது -6 ஆட் பண்ணால் 0 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ நம்மளுக்கு x மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ரிமைனிங் ஃபேக்டர் என்னது? ரிமைனிங் ஃபேக்டர் எப்படி எழுதணும்? இது x பவர் 0 மாதிரி, இது x பவர் 1, இது x ஸ்கொயர், x பவர் 2, இது x பவர் 3 அப்படின்னு எழுதணும். x பவர் 0னா என்னது? இது கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் வர மாதிரி எழுதணும். எப்படி எழுதலாம்? 6x ப்ளஸ் என்ன வரும்? இது x ஸ்கொயர், 6x ஸ்கொயர் ப்ளஸ் x கியூப் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ இதை ஃபர்தராக என்ன பண்ணலாம்? நான் x ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா எனக்கு x ப்ளஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 1 வெளியே எடுத்துட்டா x பவர் 6ன்னு கிடைக்கும். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 x பவர் 6 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, வேற இல்லை, 6 பவர் x பவர் 6 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ இதை ஃபர்தராக என்னது ஃபேக்டர்ஸ் கூட பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது? நம்மளுக்கு HCF தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுலையும் காமனாக x ஸ்கொயர் ப்ளஸ் 1 x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துட்டு வேற என்ன கிடைச்சிருக்கு? நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருக்கு x மைனஸ் 1 x மைனஸ் 1. அப்போ காமனாக இருக்கிறத மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஓகே, சரியா? அப்போ ஆன்சர் என்னது? x ஸ்கொயர் ப்ளஸ் 1 x மைனஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. ஃபைண்ட் த GCD ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க? y கியூப் ப்ளஸ் 1 அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? y ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? ஓகே, ஆமாம், இது எப்படி எழுதலாம்? நான் y கியூப் ப்ளஸ் 1 y கியூப் ப்ளஸ் 1 கியூப் அப்படின்னு எழுதுறேன். சரி, a கியூப் ப்ளஸ் b கியூப் அந்த ஃபார்முலாவில் எழுதுறேன். இப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு a ப்ளஸ் b எப்படி எழுதணும்? a ஸ்கொயர் என்னது? நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா என்ன கிடைக்கும்? எனக்கு y ப்ளஸ் 1 y ஸ்கொயர் மைனஸ் y ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, தென் அதை எப்படி பண்ணலாம்?
இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன பண்ணலாம்? இதை எப்படி எழுதலாம்? ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் ஒய் ப்ளஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒன், நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுனா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரியா? அப்போ ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது? எனக்கு இதுதான் இருக்குது. சரியா? ஓகே. அப்போ இதை கூட ஃபர்தராக என்ன பண்ணலாம்? இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தானே. அப்போ இதை என்ன பண்ணலாம்? இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? பெருக்குனா 1 வரணும், கூட்டுனா -1 வரணும். அப்போ என்னவா இருந்திருக்கும்? -1 இருந்திருக்கும். அப்போ இதோட வேல்யூ ஒய் ப்ளஸ் ஒன், இதோட ஃபேக்டர் என்ன வந்திருக்கும்? ஒய் மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒன்னாக இருந்திருக்கும். சரியா? ஓகே. அப்போ வேற என்ன இருந்திருக்கலாம் எனக்கு? அப்போ இது என்ன பண்ணிருக்காங்க? இதை ஃபேக்டரைஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இப்போ என்ன இருக்குது? நம்மளுக்கு ஆப்ஷன் படி இருக்கிறது ஒய் ப்ளஸ் ஒன்று தான் என்ன இருக்குது? காமனாக இருக்குது. சரியா? ஒருவேளை இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒய் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் இதுவும் கிடைச்சிருந்துருக்கும். சரியா? நம்மளுக்கு ஆப்ஷன் அப்படி கொடுக்கல. இதை என்ன பண்ணியிருக்காங்க? ஃபேக்டரைஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13 என்ன சொல்லிருக்காங்க? ஜிசிடி ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. அப்போ அதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வரும். நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய், ஓகேவா, என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். சரியா? ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சராக எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இது மூணு என்னது? இதோட ஃபேக்டர்ஸ். அது அப்படியே பண்ண வேண்டாம். நம்மளுக்கு தான் என்ன இருக்கு? வேற என்ன கொடுத்துருக்காங்க? இதை அப்படியே வச்சுக்கலாம். சரியா? இதை கூட சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். இந்த ஸ்டெப்போட என்ன பண்ணிடலாம்? நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? நம்மளுக்கு என்ன இருக்கு? வேல்யூலாம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. சரியா? அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இங்கே என்ன வந்திருக்கு? எனக்கு ஃபேக்டர்ஸ் இது ரெண்டு வந்திருக்கு. இதோட ஃபேக்டர் ஆல்ரெடி இதோட வேல்யூ என்னதான் இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரா இதுதான் இருக்கும். சரியா? ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏதாவது என்ன பண்ணிக்கலாம்? அந்த அளவுக்கு நம்ம கன்வீனியன்ட்டா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். சரியா? கொஸ்டின் நம்பர் 14 ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப். சரியா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ஸ் வேரியபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். 21 35. அப்போ 3ல போட்டா இது 7, இல்லை 7ல போடலாமா? 7ல போட்டா என்ன வரும்? 7ல பண்ணா இது 3 இது 5. அப்போ என்ன வரும்? ஹெச்சிஎஃப் 7 வரும். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ், ஓகேவா? அப்போ பவரில் லோ தான் எழுதுவோம் ஹெச்சிஎஃப் அப்படின்னா. அப்போ ஒய் ஸ்கொயர், அப்போ ஒய் 7xy அப்படின்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோப் தட் கேன் பி யூஸ்ட் டு மெஷர் எக்ஸாக்ட்லி தி ரோப்ஸ் ஆஃப் த லென்த் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அண்ட் 4 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஓகேவா? நம்மளுக்கு யூனிட்டை ஒரே மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இது எப்படி மாற்றலாம்? சென்டிமீட்டருக்கு மாற்றினா 120 சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்றலாம். 3 மீட்டர் 60 சென்டிமீட்டரை எப்படி மாற்றலாம்? 360 சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்றலாம். 4 மீட்டரை 400 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ யூனிட்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஓகே. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? இந்த ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோப். ஓகேவா? அப்போ பார்த்தோம் நம்ம லாங்கஸ்ட், ஹையஸ்ட், கிரேட்டஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்தால் என்ன பண்ணணும்? நம்ம ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 120 360 400க்கு எல்சிஎம். சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? 10ல் பண்ணால் என்ன வரும்? 12 36 40. அகெயின் 4ல் பண்ணால் இது 3 இது 9 இது 10 அப்படின்னு கிடைச்சிடும். ஃபர்தராக எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ 10 × 4 40 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
If the HCF of two positive integers is 1, then what will be the two numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, தமிழ்ல இரு மிகை முழுக்களின் மிகப்பெரு பொது வகுத்தி எண் என்னது? பொது வகுத்தி 1 எனில், சரியா, இதுல 1 மிஸ் ஆயிருக்கு. 1 எனில் அவ்விரு எண்களும் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. அப்போ ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸோட HCF 1, ஓகேவா, அப்படின்னு சொன்னா இப்ப 2 XY ரெண்டு நம்மளுக்கு இன்டிஜர்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கு. இதோட HCF 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரெண்டும் ரிலேட்டிவ்லி பிரைம், இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? கோ பிரைம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே என்னது? கோ பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா, தமிழ்ல அவ்விரு எண்களும் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் அப்படின்னு 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னது? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் x³ மைனஸ் y³. அப்போ என்ன பண்ணலாம்? a³ மைனஸ் y, இது ஃபார்முலா எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? x மைனஸ் y x² என்ன வரும்? பிளஸ் xy பிளஸ் y² அப்படின்னு கிடைக்கும். சரியா, ஓகே. ரெண்டாவது சிம்பிளிஃபை பண்ணா எதை? x² மைனஸ் y² சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன வரும்? எனக்கு x பிளஸ் y x மைனஸ் y அப்படின்னு கிடைக்கும். மூணாவது x பவர் 4 y பவர் 4, இது அப்பதான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு x² பிளஸ் y x பிளஸ் y x மைனஸ் y. சரியா, ரிப்பீட்டா ஒரு 3 கொஸ்டின் இதே மாதிரி பார்த்தோம் எக்ஸ் பவர்லயே. சரியா, அப்போ காமனா என்ன இருக்குது? எனக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. ஓகேவா, சரி. அப்போ என்னது? இதுதான் இதோட HCF. சரியா, ஓகே ஓகே. சரி பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. சரியா, என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த HCF a² பிளஸ் 8a பிளஸ் 16 ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பிளஸ் இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இதெல்லாம் ஒரே இது. சரியா, இது என்னது? இது எல்லாம் ஒரே எக்ஸ்பிரஷன். இதோட என்ன பண்ணணும்? இதோட தனியாக கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பாருங்க. a² மைனஸ் 8a பிளஸ் 16 அப்படின்னு இருக்கு. ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு பெருக்குனா 16 வரணும், பெருக்கல் கூட்டல் என்னது? பாசிட்டிவ். சரியா, பிளஸ் 16 வரணும், கழிச்சா கூட்டினா மைனஸ் 8 வரணும். சரியா, மைனஸ் 8 வரணும். ஓகேவா, அந்த ரெண்டு நம்பர் என்னவா இருந்திருக்கும்? -4 தான் இருந்திருக்கும். அப்போ இது ரெண்டையும் பெருக்கினாதான் எனக்கு பிளஸ் 16 வரும், இது ரெண்டையும் கூட்டினா -8 வரும். சரியா, அப்போ இது எப்படி எழுதுறது? a-4. சரியா, இது எப்படி எழுதலாம்? a-4 பவர்ல 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணா எனக்கு இது கிடைக்கும். சரியா, ரெண்டாவது என்ன இருக்கு? a பிளஸ் b 3 இருக்கு, a மைனஸ் 4 இருக்கு. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணா போதும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணணும்? எனக்கு பெருக்குனா -12, கூட்டுனா -1 அப்படின்னு வரணும். சரியா, அப்போ என்னது? என்ன நம்பர் போடலாம்? எனக்கு 4 3 அப்படின்னு போடலாம். -4 + 3, அப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது எனக்கு -12 வரும், கூட்டினா எனக்கு -1 வரும். சரியா, அப்போ இது எப்படி எழுதுறது? a-4 a + 3 அப்படின்னு எழுதலாம். சரியா, இங்கேயும் a-4, இங்கேயும் a-4 இருக்கு. அப்போ இது எப்படி தான் ரீஅரேஞ்ச் பண்ணா? a + 3 a எப்படி எழுதலாம்? எனக்கு a + 3 என்ன இருக்கு? 2 டைம் இருக்கு. அப்போ a + 3 the whole square a - 4 the whole square அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். இங்க என்ன இருக்கு? a - 4 the whole square இருக்கு. இங்க ரெண்டுக்கும் காமனா இருக்கதான் என்னது? HCF இருக்க முடியும். அப்ப இதுதான் என்னது? ஆன்சர். சரியா, ஓகே. ஒருவேளை LCM கொடுத்தா என்ன பண்ணிருப்போம்? இதையும் சேர்த்து அப்படியே எழுதிருப்போம். எல்லாத்தையும் காமனா இருக்கிறது போக ரிமைனிங் உள்ளதை என்ன பண்ணிருப்போம்? சேர்த்து எழுதுனா அது LCM. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 19. ஃபைண்ட் த GCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, கொடுத்துட்டு 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதோட மீ போவா, இது மிகப்பெரிய பொது வகுத்தியை கண்டுபிடிக்கணுமா? சரியா, அப்போ பாருங்க, இதுல a + b, இதுல b + c, இதுல c + a. அப்போ 3 வேரியபிள்ல எதுலையுமே காமனா 3மே இல்லை.
சரியா? இதில் சி இல்லை, இதில் ஏ இல்லை, இதில் பி இல்லை. சரியா? அப்போ காமனாக இல்லை அப்படின்னாலும் என்ன எழுத முடியாது, நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 3லேயும் காமன் டேர்ம் இல்லை அப்படின்னா அந்த ஜிசிடி என்னவா தான் இருக்கும், எனக்கு 1ஆ தான் இருக்கும். சரியா? நம்ம எப்படி ரெண்டுக்குமே பொது வகுத்தி காமனாக எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், சார்பகா எண் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எனக்கு HCF 1ன்னு எழுதுவோம்ல, அதே கான்செப்ட் தான். நம்மளுக்கு காமனாக எதுவுமே இல்லை, அதனால என்ன பண்ணுறேன், HCF 1 அப்படின்னு எழுதுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? நம்பர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நம்பருக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்கிறேன். 6, 8, 12. ஓகேவா? இங்கே என்ன எழுதணும், 2, இது 3, இது 4, இது 6. ஓகேவா? ஃபர்தராக என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது, காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. அப்போ என்னது, 2 தான் HCF. அப்போ 2 எழுதிடலாம். சரியா? அப்போ என்ன இருக்குது, 2. அப்போ 2 வர்ற மாதிரி ஆன்சர் இது 1 தான் இருக்குது. சரியா? சரி, ஓகே, ஃபர்தராக டெஸ்ட் பண்ணலாம், செக் பண்ணலாம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுங்க, இதை சால்வ் பண்ணுங்க. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா என்ன அர்த்தம், நம்மளுக்கு இந்த 2 இங்கே போச்சுன்னா என்ன வரும், -4. பெருக்குனா -4 வரணும், கூட்டினா -3 வரணும். அப்படி என்ன நம்பர் இருக்கு, நம்மளுக்கு 1, 4 இருக்கும். சரியா? 1, -4. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா -4, கூட்டினா -3. ஓகே, அப்போ டிவைட் பண்ணுவோம். நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்டை கீழே எழுதுவோம். இதை கேன்சல் பண்ணா -2 வரும். சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன வருது, எனக்கு ஃபர்ஸ்ட் இதோடது இது எப்படி எழுதணும், 2x + 1 அப்படின்னு எழுதணும். இதை எப்படி எழுதலாம், இதை x - 2 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இதுக்கு. இப்போ ரெண்டாவதுக்கு என்னது, பெருக்குனா 4 வரணும், கூட்டுனாலும் ஓகேவா, கூட்டினாலும் என்ன வரணும், கூட்டினாலும் 4 வரணும். சரியா? ஓகே, அப்படி என்ன நம்பர் இருக்கு நம்மளுக்கு எடுத்தா 2, 2 அப்படின்னு எடுக்கலாமா? சரி, இதை தான் பெருக்குனா 4 வரும், கூட்டினாலும் 4 வரும். சரியா? ஓகே, இங்கே என்ன பண்ணுவோம், டிவைடட் 4. சரியா? அதை கேன்சல் பண்ணா 1/2, இதையும் கேன்சல் பண்ணலாம் 1/2. சரியா? நம்மளுக்கு என்ன வரும், அப்போ 2x + 1 the whole square அப்படின்னு கிடைக்கும். மூணாவது இதை ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு +6 கூட்டுனா +7. அப்போ என்னது, என்ன வரலாம், எனக்கு அந்த ரெண்டு நம்பர் என்ன இருக்கும், 1, 6 இருக்கும். சரியா? கீழே என்ன எழுதுவோம், அந்த 2 எழுதுனா இதை கேன்சல் பண்ணா 3. அப்போ என்ன வரும், எனக்கு 2x + 1 வேற, எனக்கு இதை எப்படி எழுதலாம், இதை x + 3 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஓகே, வேரியபிளில் HCF பண்ண வந்துச்சு, 2 வந்துச்சு. மற்ற இதெல்லாம் காமனாக என்ன இருக்கு, இந்த 2x + 1, 2x + 1 அப்படிங்கிறது காமனாக இருக்கா? ஆமாம், காமனாக இருக்குது. சரியா? இங்கே 2x + 1 the whole square இருக்கு. நம்ம HCF என்ன தான் பண்ணுவோம், பவரில் எது லோவாக இருக்கோ அதான் எழுதுவோம். அப்போ 2x + 1 தான் எழுதணும். ஓகேவா? ஓகே, அப்போ என்னது, இதுதான் என்னது HCF. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 21. ஃபைண்ட் த HCF ஆஃப்னு கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன், ஒன்று 5 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ இந்த ஃப்ராக்ஷன் கொடுத்து HCF கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த நியூமரேட்டர் இருக்குல்ல, சரியா, இந்த நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும். அப்போ HCF ஆஃப் நியூமரேட்டர் கீழே LCM ஆஃப் டினாமினேட்டர் அப்படி கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே ஓகே, அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்போ HCF கண்டுபிடிங்க. மேலே நியூமரேட்டருக்கு என்ன பண்ணுங்க, HCF கண்டுபிடிங்க. என்னெல்லாம் இருக்கு, 1, 1, 2, 3, 4. ஓகேவா? அப்போ HCF என்ன தான் வரும், எனக்கு 1ன்னு தான் வரும். ஓகேவா? கீழே உள்ள நம்பருக்கு என்ன பண்ணுங்க, LCM கண்டுபிடிங்க. என்ன நம்பர், 2, 3, 3, 4, 5. காமனாக எதுவும் போட முடியுமா, போட முடியாது. சரியா? ஓகேவா? என்ன பண்ணலாம், 2ல் போடுங்க. 2ல் பண்ணால் இது 1, இது 3, இது 3, இது 2, இது 5 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்தராக
வேற என்ன பண்ணலாம் 3ல பண்ணா 1 1 1 சரியா 2 5 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்ப இது ஒரு 10 இது ஒரு 6 அப்ப என்ன வரும் 60 அப்படின்னு கிடைக்கும் LCM சரியா. அப்ப இதான் என்னது இந்த ஃபிராக்ஷன்ஸோட HCF. அப்ப என்ன பண்ணோம் HCF ஆஃப் நியூமரேட்டர்ஸ் LCM ஆஃப் டினாமினேட்டர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 22 HCF ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க x ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 6 ஒரே குவாட்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 குவாட்டிகேஷன் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க HCF கேட்டிருக்காங்க. அப்போ இதை பண்ணுங்க ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. எப்படி பண்ணணும் நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லை. அப்போ என்னது -6 பெருக்குனா -6 கூட்டினா +5 வரணும் சரியா. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னது எனக்கு 3 இப்படி வச்சுக்கிடுமா 5 6 1ன்னு வச்சுக்கிடும் ஓகேவா 6 1. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும் 6 -1. அப்போ ரெண்டையும் பெருக்குனா -6 வரும் கூட்டினா +5 வரும் சரியா. அப்போ இது எப்படி எழுதலாம் x + 6 x - 1. அப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்டிகேஷனோட ஃபேக்டர்ஸ். ரெண்டாவது என்ன வரணும் எனக்கு -12 பெருக்குனா கூட்டினா 4 வரணுமா சரியா. அப்போ ரெண்டு நம்பர் என்ன வந்திருக்கும் எனக்கு 6 2 இருந்திருக்கும் சரியா. 6 + 6 - 2 அப்படின்னு இருந்திருக்கும் சரியா. அப்ப எப்படி எழுதுறது x + 6 x - 2 அப்படின்னு இருந்திருக்கும். மூணாவது எனக்கு பெருக்குனா 12 கூட்டுனா 8 அப்ப என்ன இருந்திருக்கலாம் 6 2 ஓகேவா. அப்ப பாருங்க மூணாவது குவாட்ரிகேஷனோட ஃபேக்டர்ஸ் என்னது x + 6 x + 2 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்போ மூணுலயும் காமனா என்ன இருக்கு இங்க x - 1 இல்லை சரியா. அப்போ காமனா இருக்குது x + 6 மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுதான் என்னது HCF. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 23 ஃபைண்ட் த HCF அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரியா. இங்க பவர்ல x பவர்ல பேஸ் எல்லாம் சேமா இருக்கு ஓகேவா. x தான் இருக்கு இங்க x பவர் n இங்க x பவர் n + 1 எங்க x பவர்ல n + 2 சரியா. நான் xக்கு என்னது n-க்கு பதிலாக எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகேவா என்னதான் கிடைக்கும் 0ல இருந்து எந்த நம்பர் சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு என்னதான் கிடைக்க போகுது இதோட இது பெருசு இதுதான் பெருசு ஓகேவா. நம்ம பேஸ் காமனா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் பவர்ல லீஸ்ட் எது இருக்கோ அதான் HCF. அப்ப பவர்ல லீஸ்ட் என்ன இருக்கு n தான் இருக்கு சரியா. அப்ப என்னது இந்த மூணோட HCF என்னது x பவர் n தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24 சரியா. a என்ன கொடுத்துருக்காங்க a HCF ஆஃப் சரியா. அப்போ இந்த HCF ஆஃப் இந்த ரெண்டு நம்பரோட HCF தான் a-வா. இந்த HCF ஆஃப் இந்த ரெண்டு நம்பர் தான் என்னவா b-யா சரியா. அப்படின்னு கொடுத்துட்டு கீழே உள்ள ஈக்குவேஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன் சரியா. அப்போ பாருங்க 124 88 இதோட HCF பாருங்க 4ல போட்டா என்ன வரும் இது 3 இது 1 சரி. என்ன வரும் 31 இது என்ன வரும் 22 அப்படின்னு வரும் சரியா. அப்ப என்னது இதோட HCF 4 தான் ஓகேவா சரி ரைட்டு. தென் இதோட HCF 88 52 ஓகேவா. அப்ப a ஓட வேல்யூ என்னது 4 அப்படின்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. இங்க 4ல பண்ணுங்க 22 இது 13 இதையும் ஃபர்தரா கேன்சல் பண்ண முடியாது. அப்ப b யோட வேல்யூ என்னது 4 தான் சரியா. அப்ப a-யும் 4 b-யும் 4 அப்ப a = b தான் கரெக்ட் ஆன்சர் சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The two numbers are in the ratio 15:11 if their HCF is 13 find the numbers அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரியா. அப்ப நம்பர்ஸோட ரேஷியோ அப்படி கொடுத்துட்டாங்க 15:11 HCF 13 சரியா. அப்ப இந்த நம்பர் எப்படி எழுதுவோம் 15x எழுதலாம். இந்த நம்பரை 11x அப்படின்னு எழுதலாமா சரியா. இப்படி நம்பர்ஸ் கொடுத்து ரேஷியோ நம்பர்ஸ் கொடுத்துட்டு HCF கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ன்னு எழுதிருக்கோம்ல இதுக்கு பதிலாக அந்த HCF அப்படியே என்ன பண்ணிருங்க சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. அப்போ 15 × 13 11 × 13 இது ஒரு 165 இது ஒரு 140 இது ஒரு 195 சரியா. என்ன வரும் 195 இது ஒரு 143. அப்போ ரெண்டு நம்பர் என்னது இதுதான் ஓகேவா. நம்ம இந்த எக்ஸ்னு எடுப்போம். இந்த HCFக்கு அப்படியே என்ன பண்ணிருங்க இந்த எக்ஸுக்கு பதிலாக HCF அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. அந்த ரெண்டு நம்பர்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
கொஸ்டின் நம்பர் 26 ஃபைண்ட் த HCF ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2.6 1.3 0.65 சரியா ஓகே அப்போ என்ன பண்ணுறேன் நான் இது எல்லாத்தையும் ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன் இங்கே 2 பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் இருக்குது அப்போ இதை கேன்சல் பண்ணால் காமனாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ இது 260 இது 130 இது என்ன ஆயிரும் 65 அப்படின்னு மாறிடும் சரியா நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ HCF கண்டுபிடிச்சப்பறம் நான் என்ன பண்ணணும் 100ஆல் டிவைட் பண்ணணும் சரியா அதை மறந்துடக்கூடாது ஓகே அப்போ அந்த 260 130 இந்த 65க்கு HCF என்னன்னு கண்டுபிடிங்க என்ன வரும் எனக்கு 5 டேபிளில் போட்டால் ஓகே இது என்னது 65 மல்டிபிள் தானே 2 டைம்ஸ் பண்ணால் வரும் இது 4 டைம்ஸ் பண்ணால் வரும் அப்போ காமனாக HCF 65ன்னு வச்சா இது 4 இது 2 இது 1 அப்படின்னு வந்துடும் சரியா அப்போ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முடியாது சரியா அப்போ HCF என்னது 65 தான் ஓகேவா நம்ம இதை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ண மாதிரி ரிசல்ட் என்ன பண்ணணும் 100ஆல் டிவைட் பண்ணணும் பஸ் 65 டிவைடட் பை 100 அப்போ ஆன்சர் 0.65 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 27 2 numbers are in the ratio 2:3 their HCF is 15 find the numbers ஓகேவா இப்போதான் நம்ம பார்த்தோம் 2:3 ஓகேவா அந்த ரெண்டு நம்பர் எப்படி எழுதுவோம் 2x எழுதுவோம் 3x அப்படின்னு எழுதுவோம் HCF என்னது 15 அப்போ இந்த x பதிலா என்ன பண்ணோம் 15 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்போ 2 × 15 30 3 × 15 45 அப்படின்னு கிடைக்கும் அதான் ரெண்டு நம்பர்ஸ் சரியா ஓகே Question number 28. The HCF of 408 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 1000 190 1734 and 2890 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஓ பாருங்க அதை எப்படி சால்வ் பண்ணலாம் எனக்கு 408 1190 1734 2890 சரியா அப்போ பாருங்க எல்லாமே எனக்கு ஃபெமிலியர் இல்லாத நம்பராக இருக்குது சரியா அப்போ என்ன பண்ணுறேன் நான் லாங் டிவிஷன் மெத்தடை சூஸ் பண்ணுறேன் ஓகேவா லாங் டிவிஷனை ஃபஸ்ட் இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் லாங் டிவிஷனில் பண்ணுறேன் பெரிய நம்பர் என்ன பண்ணுவோம் லாங் டிவிஷனில் பெரிய நம்பர் உள்ளே போடுவோம் 408 சரியா அப்போ 2 டைம்ஸ் போட்டால் என்ன வரும் எனக்கு 816 வரும் அப்போ இது ஒரு 10 4 ஓகேவா என்ன வரும் 74 இது ஒரு 374 அப்படின்னு வரும் சரியா அப்போ இங்கே சின்ன நம்பர் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ண போகிறேன் இதை என்ன பண்ண போகிறேன் இந்த கோஎஃபிஷியண்ட்டை நான் டிவைடாக மாற்றிட்டு இதை டிவைசராக மாற்ற போகிறேன் ஓகேவா சரி பண்ண என்ன வரும் 374 அப்போ ரிமைனிங் இது ஒரு 434 அப்படின்னு கிடைக்கும் சரியா ஓகே அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ரிமைண்டரில் என்ன வருது 34 வருது சரியா அப்போ ஃபர்தராக என்ன பண்ணுவேன் நான் இந்த 34 இந்த 374 இந்த கோஎஃபிஷியண்ட்டை இந்த டிவைடர் என்ன பண்ண போகிறேன் இந்த டிவைசரை உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த ரிமைண்டரை நான் டிவைசராக மாற்ற போகிறேன் இப்போ இதை மாற்றினா என்ன வரும் எனக்கு 1 என்ன வரும் 34 அப்புறம் 3 34 சரியா ஓகே அப்போ இதில் ரிமைண்டர் 0ன்னு வந்துடுது அப்போ இந்த ரெண்டு நம்பரோட HCF என்னது எனக்கு 35 ஓகேவா இந்த லாங் டிவிஷனில் ஃபைனலாக 0 வரும்போது எது நம்மளுக்கு டிவைசராக இருக்கோ அதான் என்னது எனக்கு என்னது நம்மளுக்கு HCF சரியா அப்போ இந்த ரெண்டு நம்பரோட HCF 34 சரியா அப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டாவது எதை செக் பண்ணுறேன் எதை 1734 1190 வச்சு செக் பண்ணுறேன் அப்போ 1 டைம்ஸ் அப்போ என்ன வரும் இது ஒரு 4 சரியா அப்போ 13ல் 9 போனால் 4 6 அப்போ 544 வரும் எப்போ சின்னதாகிடுச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறேன் இதை டிவைடாக மாற்ற போகிறேன் ஓகேவா இதை என்ன பண்ண போகிறேன் டிவைசராக மாற்ற போகிறேன் இதை பண்ணால் 1088 வரும் அப்போ 102 அப்படின்னு கிடைக்கும் சரியா அப்போ ஃபர்தராக என்ன பண்ணலாம் இதை உள்ளே கொண்டு வரலாம்
ஓகே கொண்டு வந்தால் 5 டைம்ஸில் 5 1 10 அப்படின்னு வரும். ரிமைண்டர் 34 அப்படின்னு வரப்போகுது. சரியா? அப்புறம் இந்த 102 உள்ளே கொண்டு வந்துருங்க 34. சரியா? அப்போ 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 102. அப்போ 0 வரும்போது உள்ள கோஷன் என்னது? நம்மளுக்கு டிவைசர் தான் என்னது? நம்மளுக்கு HCF. அப்போ 34. இதே மாதிரி இந்த நம்பரையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க, இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணால் என்ன வரும்? இந்த லாங் டிவிஷனில் கேன்சல் பண்ணால் இதே 34 தான் வரும். சரியா? அப்போ என்னது? HCF எனக்கு 34. இல்லை இந்த மெத்தட் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற HCF மெத்தடே கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளுக்கு என்ன இருக்குது? ஃபெமிலியர் இல்லாத நம்பராக இருக்குது, அதனால என்ன பண்ணியிருக்கோம்? அந்த மெத்தடில் செக் பண்ணிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 29. The greatest number that exactly divides அப்படின்னு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, the greatest number அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அப்போ என்னது? கிரேட்டஸ்ட் நம்பர்னா என்ன கேட்டிருக்காங்க? நம்ம கிரேட்டஸ்ட் லாங்கஸ்ட்லாம் பார்த்தோம். கொடுத்தா என்ன பண்ணோம்? HCF கண்டுபிடிக்கணும். அப்போ 3 நம்பர் இருக்கு. அப்போ இந்த 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன வருது பாருங்க. என்ன பண்ணுவோம்? நம்ம லாங் டிவிஷனில் பண்ணால் என்ன வரும்? இல்லை இப்படியே செக் பண்ணுமா? செக் பண்ணுவோம். ஓகே ஓகே, செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன்லேருந்தே பாருங்க. ஆப்ஷன்லேருந்து 13ல் கேன்சல் ஆகுமா? இது கேட்டியா என்னது? 13ல் கேன்சல் ஆகுமா? 3 டைம்ஸில் போனால் 39, இங்கே 3ல் இருக்கும். சரியா? அப்போ இது 13னால கேன்சல் ஆகாது. சரியா? ஓகே, 1 கேன்சல் ஆகல என்ன அர்த்தம்? நம்ம அது HCF கிடையாது. சரியா? இது HCF இருக்க சான்ஸே கிடையாது. ஓகேவா? அடுத்து 7ல் செக் பண்ணுறேன். 7ல் செக் பண்ணாலும் இது கேன்சல் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? தென் 17ல் செக் பண்ணுறேன். 17ல் செக் பண்ணால் இது 3 டைம்ஸ், இது என்ன வரும்? 2 டைம்ஸ், ரிமைண்டர் 8, இது 5 டைம்ஸ் வருது. சரியா? இதுவும் டிவைட் ஆகுதா? ஆமாம், இது ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் 34, 7, அப்புறம் என்ன வரலாம்? ஓகே, 34, 68, 4 டைம், அடுத்து ரிமைண்டர் 5, இது ஒரு 3. ஓகேவா? இது என்ன ஆகுது? இதுவும் 1, ரிமைனிங் 8, 5. சரியா? எல்லாமே கேன்சல் ஆகுது. அப்போ 17 தான் என்னது? இதோட HCF இருக்கும். டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்? இல்லை எடுத்துடலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி லாங் டிவிஷன். சரியா? லாங் டிவிஷன் எப்படி? 425 உள்ள வைப்பீங்க, 225. சரியா? அப்போ 1, 255. ஓகே, அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வரும்? எனக்கு எவ்வளோ வரும்? 170 அப்படின்னு வரும். அப்புறம் இந்த 225 இங்கே உள்ளே வந்துடும், 170 இங்கே வந்துடும். ஓகே, அப்புறம் 85 அப்படின்னு வரும். தென் என்ன பண்ணுவோம்? இந்த 170 உள்ளே கொண்டு வருவோம், 85 நம்ம டிவைசராக வைப்போம். அப்போ 2 170 அப்படின்னு வந்துடும். சரியா? அப்போ நம்ம ரிமைண்டர் 0 வரும்போது எது டிவைசராக இருக்கோ அதுதான் என்னது? நம்மளுக்கு HCF அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 30. ஓகேவா? ஃபைண்ட் த HCF ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன பண்ணுறேன்? வெளியே காமனாக எக்ஸை வெளியே எடுத்துருங்க. ஓகேவா? வெளியே எடுத்தால் என்ன வருது? வெளியே எடுத்தால் எனக்கு எக்ஸு. ஓகேவா? வெளியே எடுக்க முடியுதா? காமனாக வெளியே எடுத்தா x² எடுத்தா காமனாக எடுக்க முடியாது. சரியா? காமனாக எடுக்க முடியல. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? காமனாக குரூப் ஃபேக்டரேஷன் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு எல்லாமே என்ன இருக்குது? இதை சிந்தட்டிக் டிவிஷனில் பண்ணுங்க. சரியா? ஓகே, அப்போ சிந்தட்டிக் டிவிஷனில் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எனக்கு சிந்தட்டிக் டிவிஷனில் பண்ணுறேன். எனக்கு வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? இங்கே 1, இங்கே 1 +2 என்ன வருது? நான் என்ன பண்ணுறேன்? லாங் டிவிஷன் மெத்தடுக்கு போகிறேன். என்ன வருது? 2x³ - 5x² + 5x - 3. ஓகேவா? எதை உள்ளே போடணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா எது? இங்கே எல்லாமே ரெண்டுமே x⁻3 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இங்கே 1ல் இருக்குது, இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ பெரிய வேல்யூ என்ன பண்ணிக்கிறேன்? நான் வகுப்படி எண்ணா எடுத்துக்கிறேன். சின்ன நம்பரை வகுக்கும் எண் டிவிசராக வச்சுக்கிறேன். சரியா?
ஓகே, அப்போ பாருங்க என்ன வரும், எனக்கு 2 அப்படின்னு பண்ணால் 2x³ மைனஸ் என்ன ப்ளஸ் பண்ணால் 2x² மைனஸ் 2x என்ன வரும் +4 அப்படின்னு வரும். சரியா? அப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணால் என்ன ஆயிரும், எனக்கு -7x² + 7x -7 அப்படின்னு வரும். சரியா? ஓகே, இதில் -7 காமனாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும், எனக்கு x² -x +7 வரும். சரியா? ஓகே, அப்போ இதுதான் என்னது, இது ரெண்டோட HCF. சரியா? போன மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்தராக என்ன பண்ணலாம், போன கொஸ்டின் மாதிரி என்ன பண்ணலாம், இதை வகுப்படி என்னாகும், இதை என்ன பண்ணலாம் வகுப்பு என்ன வச்சு ஃபர்தராக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரியா? நம்மளுக்கு ஆப்ஷனில் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு என்ன வரப்போகுது, பெருக்குனா +1 அப்படின்னு வரணும். சரியா? +1 கூட்டினா -1 வரணுமா? ஓகேவா? அப்போ என்ன வரலாம், இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். சரியா? இங்கே என்ன வரப்போகுது, இங்கே 1 அப்படின்னு வரும். ஓகே, சரியா? அப்போ என்னது, இதுதான். ஓகே, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்குமா? சரி, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 31. If the HCF of 108 and 234 is expressible in the form of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ HCF இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் கொடுத்தா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ நம்ம HCF என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வர்ற HCF தான் என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, HCF 23x - 51 அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ இதை கண்டுபிடிங்க. என்ன வரும், 108 234. ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னது 2ல் பண்ணால் என்ன வருது, 54. ஓகேவா? இது என்ன வரும், இது ஒரு 11, அப்போ 117. சரியா? இப்போ ஃபர்தராக 3ல் பண்ணால் என்ன வருது, இது ஒரு 1, இது ஒரு 8. சரியா? அடுத்து ஃபர்தராக இது பண்ணால் இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு என்ன வரும், இது ஒரு 9. ஓகேவா? ஓகே, என்ன வருது, 39 வரும். சரியா? என்ன வருது, 39. ஃபர்தராக 3ல் பண்ணால் இது ஒரு 6, இது ஒரு 13 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ HCF பண்ணது 2 × 3 × 3, அப்போ 6 18. அப்போ HCF என்னது 18. இதைத்தான் என்ன எழுதுறாங்க, 23x - 51 அப்படின்னு எழுதுறாங்க. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த -15 போகும்போது என்ன ஆயிரும், +15 அப்போ 23x = 16 கிடைக்கும். 23 வச்சு கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 32. If AB are the 2-digit numbers such that HCF AB = 15, then how many pairs are available அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபியின் மிகப்பெரிய பொது வகுத்தி 15 மற்றும் ஏபி ஆகியவின் ஈர் இலக்க எண்கள் எனில் இவ்வாறு எத்தனை இணைகள் என்ன எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 2 2-digit நம்பர் இருக்கு, ஏபி அப்படின்னு. ஓகேவா? 2 வேற வேற நம்பர். இதோட HCF என்னவா, இதோட HCF 15 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? எத்தனை பேர் எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ HCF 15 அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கலாம், ஏ வந்து 15ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். சரியா? ஓகே, பியும் 15ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். சரியா? இதை 15x எடுத்துக்கிறேன், அது 15y அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, அப்போ 2-digit நம்பர் இந்த XYக்கு பதிலாக நான் எதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 15 கிடைக்கும். 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 30 கிடைக்கும். 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 45. அடுத்து 4னா 60, 75, 90. சரியா? 6 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 சப்ஸ்டியூட் பண்ணால் 105ன்னு போயிடும். ஓகேவா? அது 2-digit நம்பர் கிடையாது. அப்போ இதுதான் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இதை 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது 2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை 3, இதை 4, இதை 5, இதை 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ எத்தனை காம்பினேஷன் வரும்னு பாருங்க. எனக்கு என்ன இருக்கும், 15 15 வந்துருக்கலாம், 2 நம்பர்ஸ். சரியா? ஓகே,
அப்போ 1 1. அடுத்து 1 2 15 30. அடுத்து 15 என்ன வரும் 45. சரியா 1 3 1 4 1 5 1 6. இப்போ என்ன அர்த்தம்? இது 15 15 அர்த்தம், இது 15 30 அர்த்தம், இது 15 45 அர்த்தம், இது 15 16 அர்த்தம், இது 15 என்னது 75 15 19 அர்த்தம். சரியா இதே மாதிரி 30 வச்சு எழுதுனா என்ன வரும் 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. சரியா ஓகே 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6. ஓகேவா ஓகே அப்புறம் 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6. ஓகேவா தென் 5 1 5 2 5 3 5 4 5 5 அடுத்து 5 6. தென் 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. ஓகேவா சரி அப்போ பாருங்க இதில் இந்த கிராஸ் அப்படியே பண்ணிடுங்க. ஓகேவா இந்த நம்பர்ஸ் இதில் அப்படியே ரிப்பீட்டாக இருக்கும். சரியா அப்போ இந்த பக்கம் உள்ள நம்பரை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன் நம்மளுக்கு ரெண்டு நம்பரும் வேற வேற நம்பர். இது 15 15 1 1 ஒன்றுக்கு வேல்யூ 15 எடுத்துருக்கோம். அப்போ 15 15 இருக்க சான்ஸே கிடையாது. ரெண்டுமே வேற வேற நம்பர். சரியா ஓகே அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு நம்பர் பாருங்க, இந்த ரெண்டு நம்பர் இது என்ன அர்த்தம்? இது 15 30. அப்போ இதை HCF 15 இருக்க சான்ஸ் இருக்கு. இது 15 45 HCF 15 இருக்க சான்ஸ் இருக்கு. இது 15 60. அப்போ இந்த 5 நம்பரையும் எடுத்துக்கலாம். ஓகேவா இங்க இது 30 30. சரியா ரெண்டு வேற வேற நம்பர் சொன்னோம். அப்போ இதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போ இது என்னது? இது 30 45. சரியா அப்போ HCF 15 இருக்க சான்ஸ் இருக்கு. இது என்ன அர்த்தம்? இது 30 60 HCF 30 தான் வரும். அப்போ இது வராது. ஓகேவா இது என்ன அர்த்தம்? இது 30 75. ஆமா அப்போ இதோட HCF என்னது 15. அப்போ இது சூஸ் பண்ணலாம். ஓகேவா இது என்னது? இது 30 90. அப்போ இதோட HCF 13 தான் வரும். அப்போ இது எடுக்க வேண்டாம். அப்போ இங்க இதுல எத்தனை இருக்கும்? இங்க இதுல 2 இந்த மாதிரி பேர் இருக்கும். சரியா இந்த இதுல இது 45 இது 60. இதோட HCF 15 இருக்கும். ஓகேவா இது 45 75. அப்போ இதோட HCF இருக்கும். இது 45 90. இதோட HCF 45 தான் இருக்கும். அப்போ இதில் 2 தான் வரும். ஓகே இந்த இதில் இது என்னது? இது 60 இது 75. அப்போ இதை எடுத்துக்கலாம். இது 60 90 இருக்கும். இதோட HCF 13 வரும். ஓகேவா அப்போ இது இதில் 1. இங்கே இது என்னது? இது 75 90. அப்போ இதோட HCF 1. சரியா அப்போ இது வராது. ஓகே அப்போ பாருங்க எவ்வளோ வருது? 5 7 9 10 11. சரியா அப்போ ஆன்சர் என்னது? 11 பேர்ஸ் இருக்கும். ஓகேவா இதில் நான் 1ன்னு எழுதியிருக்க ஃபுல்லாக 15, 2ன்னு எடுத்த ஃபுல்லாக என்ன வரும்? 30 வரும். 3 45 4 60 7 இல்லை 5ங்கிறது 6 75 6ன்னு எழுதிருக்க இடத்துல ஃபுல்லாக என்ன வரும்? 19 வந்திருக்கும். சரி நான் எழுதுறதுக்கு சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லி இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 33. ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். HCF கேட்டிருக்காங்க. சரியா நம்பர்ஸ் வேரியபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிங்க. HCF 16 24. சரியா அப்போ 4ல் பண்ணா இது 4 இது என்ன வரும்? எனக்கு 6 வரும். ஓகேவா தென் 2ல் பண்ணா இது 2 இது 3. சரியா அப்போ HCF பண்ணது 8. தென் எக்ஸ் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஓகேவா HCFல எப்படி இருக்கணும்? பவர்ல லோவா இருக்கணும். இங்கேயும் y இருக்கு இங்கேயும் y இருக்கு. y பவர் 2 தான் லோவா இருக்கு. z இங்க இல்ல இங்க இருக்கு. காமனா இருந்தா மட்டும் தான் எழுதணும். அப்ப இதான் என்னது? HCF. ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. 24 16 இப்போதான் பார்த்தோம். சரியா HCF என்னது? 8 வருமா? சரி 8 வந்துச்சு. அடுத்து x பவர் 2 இங்க x பவர் 3.
எக்ஸ் பவர் 2 எழுதுவோம். இங்கே ஒய் பவர் 3, அங்கே ஒய் பவர் 4, நம்ம ஒய் பவர் 3 எழுதுவோம். சரியா? இந்த 8 தான் எப்படி கொடுத்துருக்காங்க, 2 பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னது, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 35. இஃப் எக்ஸ் மைனஸ் 6 இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 2 குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தென் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? சரியா? ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு பெருக்குனா -20 வரணும், கூட்டினா -2 வரணும். அப்போ என்ன வரும், 6 4. சரியா? அப்போ -6 + 4. சரியா? அப்போ ஃபேக்டர்ஸ் என்னது, எனக்கு x - 6 x + 4. சரியா? ஃபர்ஸ்ட் குவாட்ரிக் ஈக்குவேஷனை ஃபேக்டர் பண்ணா, ரெண்டாவது பண்ணா என்ன வருது, ஓகேவா? ரெண்டாவதுக்கு நம்மளுக்கு கேன்னு இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், ரெண்டாவதுலையும் ஹெச்சிஎஃப் தானே கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துட்டாங்க, எனக்கு x - 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஹெச்சிஎஃப் எப்படி இருக்கும், ரெண்டுலையும் இருந்தால் தான் நம்ம ஹெச்சிஎஃப், இந்த x - 6 ஹெச்சிஎஃப்னே சூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணாலும் இதோட ஒரு ஃபேக்டர் என்னவா தான் இருந்திருக்கும், x - 6 தான் இருந்திருக்கும். ஓகேவா? அப்படி வச்சுட்டு அப்போ என்ன அர்த்தம், எனக்கு பெருக்குனா -6 வரணும். சரியா? ஒரு ஃபேக்டர் -6ன்னு தெரிஞ்சிருச்சு, பெருக்குனாலும் -6 வரும். அப்போ என்ன அர்த்தம், இன்னொரு நம்பர் என்னவா தான் இருந்திருக்கும், -6ஓட 1 பெருக்குனாதான் எனக்கு -6ன்னு வந்திருக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல என்னதான் இருந்திருக்கணும், எனக்கு இது ரெண்டையும் கூட்டினா -6 + 1 -5 அப்படின்னு இருந்திருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த கே இடத்துல எப்படி இருந்திருக்கும், இந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்கும், x² - 5x - 6 அப்படின்னு இருந்திருக்கும். இதோட ஃபேக்டர்ஸ் x - 6 x + 1 அப்படின்னு இருந்திருக்கும். சரியா? ஓகே, அப்போ கேக்கு பதிலாக என்ன இருந்திருக்கு, கேவோட இடத்துல 5 அப்படிங்கிறதா இருந்திருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 36. The HCF of x² + 4x - 12 and x² - 5x + 6 is அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதோட HCF என்னன்னு கேட்டிருக்கேன். சரியா? குவாட்ரிக் ஈக்குவேஷன் தான் ரெண்டுமே. அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணுவோம், எனக்கு பெருக்குனா -12 வரணும், கூட்டினா 4 வரணும். சரியா? அப்போ என்ன வரலாம், எனக்கு அது ரெண்டு நம்பர் 6 2 இருக்கணுமா, 6 2. சரியா? என்ன +6 -2 அப்படின்றோம். சரியா? அப்போ எப்படி எழுதலாம், x + 6 x - 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபேக்டர்ஸ். ரெண்டாவதுக்கு எனக்கு பெருக்குனா +6, கூட்டினா -5. சரியா? அப்போ 3 2 -2 -3. சரியா? அப்போ என்ன பண்ணுவோம், -3 -2 x - 2. ஓகேவா? அப்போ HCF தான் கேட்டிருக்காங்க, காமனாக இருக்கதான் HCF. அப்போ ஆன்சர் என்னது, x - 2. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 37. ஓகேவா? 100 விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களை வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? சரியா? இங்கிலீஷ்ல என்ன பண்ணுங்க, இந்த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணிருங்க, நோட் பண்ணிருங்க. அப்போ என்ன பண்ணுது, நம்ம பார்த்தோம் கிரேட்டஸ்ட், லாங்கஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். எந்த இதுக்கெல்லாம், 175 245 385. சரியா? அப்போ 5ல பண்ணுங்க, என்ன வரும், இது ஒரு 3 ரிமைனிங் 2 இருக்குமா, அப்போ 35 அப்படின்னு வரும். 5ல பண்ணா இது ஒரு 4. ஓகேவா? ரிமைனிங் என்ன வரும், 4. அப்போ 49. சரியா? இதை பண்ணா இது ஒரு 7. சரியா? 77 அப்படின்னு வரும். ஓகேவா? ஃபர்தர் 7ல் பண்ணால் இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 7 டைம்ஸ், இது ஒரு 11 டைம்ஸ். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் இது 5 × 7 35 தான் என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 38. ஃபைண்ட் த HCF ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 2x². ஓகேவா? அப்போ என்னது, இதில் நம்பர்ஸும் வேரியபிள் மிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. அப்போ 248
சரியா 2 4 8 1 2 4 சரியா அப்போ ஃபர்தர் எதுவும் இருக்காது அப்போ 2 தான் HCF பவரில் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் லோவாக இருக்கதான் HCFக்கு எழுதணும் சரியா ஒய் ஸ்கொயர் அப்போ ஒய் ஸ்கொயர் எழுதிடலாம் அங்கே இசட் பவரில் 1 இசட் பவரில் 2 இசட் பவரில் 1 அப்போ இசட் பவரில் 1 சரியா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 39 ஃபைண்ட் த LCM ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு 2 குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பைனாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சரியா அப்போ பாருங்க இது எப்படி எழுதலாம் நான் இதை சிம்பிளிஃபை பண்ண எப்படி எழுதுவேன் எனக்கு பெருக்குனா -3 வரணும் கூட்டுனா -2 வரணும் அப்போ என்ன எழுதலாம் எனக்கு 1 3 அதாவது 1 -3 அப்படின்னு எழுதலாம் அப்போ ஃபேக்டர்ஸ் என்னது ஃபர்ஸ்ட் இதோட ஃபேக்டர்ஸ் x + 1 x - 3 அப்படின்னு எழுதலாம் சரியா ஓகே ரெண்டாவதுக்கு எனக்கு கூட்டுனா 2 + 2 வரணும் பெருக்குனா பெருக்குனா +2 வரணும் கூட்டுனா +3 வரணும் அப்போ என்னது 1 2 அப்படின்னு எழுதலாமா அப்போ x + 1 x + 2 அப்படின்னு ஃபேக்டர் கிடைக்கும் மூணாவது x² 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரியா அது எப்படி எழுதலாம் x² -1² எழுதலாமா அப்போ இது சிம்பிளி இப்போ இது பண்ணலாம் a² - b² ஃபார்மில் எழுதுனா எனக்கு a + b அதாவது x + 1 x - 1 அப்படின்னு கிடைக்கும் சரியா ஓகே இதோட என்ன கேட்டிருக்காங்க இதோட LCM கேட்டிருக்காங்க ஓகேவா LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ LCMனா காமனாக உள்ளதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம் x + 1 ஓகேவா ஓகே மிச்சம் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட போகிறோம் சேர்த்து எழுதுனா என்ன எழுத போகிறோம் x - 3 x + 2 x - 1 எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா தான் என்னது எனக்கு LCM என்னன்னு கிடைக்கும் சரி இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 40 இஃப் a = 1 b = 2 c = 3 அப்படின்னு கொடுத்துட்டு z = 26 கொடுத்துட்டாங்க தென் த LCM ஆஃப் இது HCF கிடையாது நம்ம லெட்டர்ஸ் HCF ஓகேவா அப்போ ஹெச்ங்கிறது என்னது ஹெச்ங்கிறது 8 இருந்திருக்கும் ஹெச்சோட வேல்யூ 8 இருந்திருக்கும் சியோட வேல்யூ 3 எஃபோட வேல்யூ என்னது 6 இருந்திருக்கும் அப்போ இந்த 3 நம்பருக்கு HCF என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா அப்போ இந்த 3 நம்பருக்கு HCF என்னது நம்மளுக்கு 8 3 ஓகேவா 6 அப்போ இதோட HCF ஓகேவா இங்கே பாருங்க இல்லை என்ன சொல்லியிருக்காங்க இது 3 நம்பரோட LCM எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டிருக்கேன் சரி அந்த 3 லெட்டரோட LCM எதுக்கு ஈக்குவலாக இருக்காது நாட் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ 8 3 6க்கு LCM என்ன 8 1 2 ஓகேவா சரி ஓகே தென் 2ல் பண்ணால் இது 4 இது 1 இது 1 சரியா அப்போ என்ன வரும் எனக்கு இது ஒரு 6 24 அப்படின்னு வரணும் சரியா அப்போ 24 வரக்கூடாது நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ எக்ஸோட வேல்யூ z = 24 26னா எக்ஸோட வேல்யூ என்னது 24 தான் ஆல்பபெட்டில் சரியா ஈயோட வேல்யூ 5 எஸ்ஸோட வேல்யூ 19 இதை ஆட் பண்ணாலும் எனக்கு 24 வரும் சரியா ஏவோட வேல்யூ 1 சியோட வேல்யூ 3 8ஓட வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ 8 சரியா இதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 24 வரும் அப்போ இதோட வேல்யூ 1 இதோட வேல்யூ 3 இதோட வேல்யூ 8 இதை பண்ணால் 12 தான் வரும் சரியா அப்போ என்னது இதுதான் 24 வராது அவங்க நாட் ஈக்குவல் தான் கேட்டிருக்காங்க அப்போ இதுதான் ஆன்சர்